Hello students, welcome to IBPS RRB Clerk Paper Explanation. Right. So question number 1. How many pairs of letters are there in the word channel, each of which has as many letters between them in the word, both in forward and backward directions as they have between them in the English alphabetical series. Right. So pairs of letters. So pairs of letters எப்படி find out பண்றது நம்ம? So எப்படி find out பண்றதுன்னா, right? So channel இருக்கு இல்லையா? Right, so channel, so both forward and backward, so forward backward, right? So C ல start பண்ணோம்னா C D E F G H I, so எதுமே பேர் ஆகல. Next H I J K L M, next A B C D E, next N O P Q, next N O P, next E F. so forwardல நமக்கு ஒரு பேர் கூட கிடைக்கல. இப்போ backward check பண்ணோம்னா L M N, so ஒரு பேர் இருக்கு. next continue பண்ணோம் இல்லையா, O P Q R, next E F G H I J கிடையாது. next N O P Q R வரல. next N O P Q, next A B C, so A B C இங்க ஒரு பேர் இருக்கு. next H I, so எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? 2 pairs, right? so option number 2. okay, so option number 2. Next one. So next one, if all the letters of the word introspection are arranged in a way that all the vowels are arranged in the beginning in alphabetical order, then all the consonants are arranged in the alphabetical order, then position of how many letters remains unchanged, right? so இங்க என்ன சேஞ்ச் பண்ணோம் நம்ம? so என்ன சொல்லிருக்காங்க, vowels எல்லாமே beginningல இருந்து அரேஞ்ச் பண்ணனும். எப்படி அரேஞ்ச் பண்ணனும்? alphabetical orderல அரேஞ்ச் பண்ணனும். alphabetical order அரேஞ்ச் பண்ணா so first வர vowel என்னது இங்க? so e தான நமக்கு first வரும். so e ன்றது first வரும். so next வேற என்ன இருக்கு நமக்கு? so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க I இருக்கு. so எத்தனை vowel இருக்கு first பாத்துங்க. 1, so next 2, 3, 4, 5, so 5 vowels இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு I இருக்கு. so ரெண்டு I இங்க வந்துரும். கரெக்ட். so next ரெண்டு O இருக்குங்க. so ரெண்டு O இங்க வந்துரும். so இது வந்து பாத்தீங்கன்னா and remain unchanged. so இங்க வந்து பாத்தீங்கன்னா O அங்கே தான் அதே பிளேஸ்ல இருக்கு. இப்போ next என்ன பண்ண சொல்றாங்க? then all the consonants are arranged in the alphabetical order. இதுக்கு அப்புறமா எல்லா கான்சனன்ட்டும் alphabetical orderல அரேஞ்ச் பண்ணனும். அப்படி அரேஞ்ச் பண்ணோம்னா அப்ப ஃபர்ஸ்ட் வரது நமக்கு என்ன வரும்? C தான் வருமா? ரைட். so C க்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு? so C வந்து பாத்தீங்கன்னா 3. so 3 க்கு அப்புறம் நமக்கு என்ன வருது பாருங்க, கான்சனன்ட் பார்க்கணும் நம்ம இப்போ. so இது வந்து பாத்தீங்கன்னா 14, 20, 18, 19, 16, so மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 20, next 14. அப்போ 14 தான் வருதா? அப்போ ரெண்டு 14 இருக்கு. so ரெண்டு 14 இங்க வந்துரும். so ரெண்டு 14 க்கு அப்புறம் next என்னது? 16, that is P. okay, 16 க்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும்? 18. so 18 வரணுமா? so 17 கிடையாது. so 18. so 18 னா R. so 18 னா R. next என்ன வரணும்? 19, that is S. so next வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு T. ஓகே, ஸோ டோட்டலாக இதுதான் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம் அவங்க சொன்ன மாதிரி. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு, இதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு, இது சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகல, இங்க சேஞ்ச் இருக்கு நமக்கு. இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகி தான் இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? ஓ மட்டும் தான் சேஞ்ச் ஆகல, தட் மீன்ஸ் 1, ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 4, 1 our answer. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ என்ன ஃபாலோ ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கன்க்ளூஷனை தான் செக் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன கன்க்ளூஷன் கொடுத்துறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் கே கிரேட்டர் தேன் ஹெச். ஸோ கே கிரேட்டர் தேன் ஹெச் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரே ஸ்டேட்மெண்ட் ரெண்டா பிரிச்சு போட்டிருக்காங்க. ஸோ கே இங்க இருக்கு, ஹெச் இங்க இருக்கு, கரெக்டா? ரைட். ஸோ இங்க இருந்து நம்ம பார்த்தோம்னா காமனான வேரியபிள் என்னது? சி தான் காமனான வேரியபிள். ஸோ கேல இருந்து பார்க்கணும். கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ கிரேட்டர் தேன் இருக்கு. ஸோ சாரி, கே கிரேட்டர் தேன் சி. நெக்ஸ்ட் சில இருந்து பார்த்தா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹெச். அப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஸோ பில இருந்து ஆர் செக் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா டிவைட் ஆயிரு தான் இருக்கு. இது கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா சி தான் கனெக்டிவிட்டி. இப்படி பார்த்தோம்னா நம்ம பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்போ என்னது? கண்டிப்பா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தான், ரைட்? ஸோ ரெண்டுமே இங்கே ஃபாலோ ஆகுது. ஸோ போத் 1 and 2, that is option number 4. clear? next one. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்க ஆர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சிம்பிளுமே எப்படி இருக்கா? ஆப்போசிட்ல இருக்கா? அப்போ ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா நமக்கு டெஃபினட் ரிலேஷன் வராது. நெக்ஸ்ட் எஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டி. எஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டி பார்த்தோம்னா எஸ்க்கும் டிக்கும் நடுவில் எல்லாமே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கு. ஸோ தட் செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகும். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. கிளியர்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 14 people are sitting in 2 parallel rows having 6 people in each row, right? so 2 parallel rows கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரோல வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க.
right? 4 5 6 7. So அதே மாதிரி இன்னொரு row. So 1 2 3 4 5 6 7. So next அதே மாதிரி இன்னொரு row எடுத்துட்டோம்னா 1 2 3 4 5 6 7. So next 1 2 3 4 5 6 7. Right? So row 1 A B C D E F and G are seated and all of them are facing north. அப்போ இந்த row வந்து பாத்தீங்கன்னா northன்னு எடுத்துக்கலாம் நம்ம. So யார் இருக்காங்க? So இங்க வந்து பாத்தீங்கன்னா A B C D E F, okay, G இருக்காங்க. So E F G இருக்காங்க, right? So next one எல்லாருமே north face பண்ணிருக்காங்க. Next row 2 ல யார் இருக்கா? H I J, right? So H I J K P Q and R இவங்க 7 பேர் இருக்காங்க. Clear? So இது வரைக்கும் data கொடுத்திருக்காங்க. So condition. Next row 1 people are facing row 2 people. Okay. Next the distance between each adjacent person in each row is same. Clear? So இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க conditions கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். 3 persons are sitting between B and G ன்னு சொல்றாங்க. Who sits at one of the extreme ends ன்னு சொல்றாங்க. So G ன்றது எங்க இருக்கும்? நமக்கு இந்த ரோல இருக்குன்னு தெரியும். So place பண்ணலாம் ஒரு பர்சனா. So extreme end சொல்றாங்க. அப்போ ஒரு extreme end நம்ம G இங்க எடுத்துக்கலாம். இங்க எடுத்துக்கிட்டா 3% between B ன்னு சொல்றாங்க, B and G. So 1 2 3 இங்க B வந்துரும். இன்னொரு எக்ஸ்ட்ரீமெண்ட் இங்க G எடுத்துக்கிட்டா 1 2 3 இங்க B வந்துரும் நமக்கு. Clear? So ரெண்டு possibility. Next the one who is facing B sits second to the right of B. So B யார் ஃபேஸ் பண்ணிருக்காங்களோ, so B னா இந்த பர்சன் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, செகண்ட் டு த ரைட் ஆஃப் P னா அப்ப P என்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துரும் நமக்கு, ஏன்னா சவுத் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, ரைட்? So next one அதே மாதிரி இங்க யார் B ஃபேஸ் பண்ணிருக்காங்களோ செகண்ட் டு த ரைட் ஆஃப் P, so இந்த கண்டிஷன். Next 3 persons sitting between P and I. So P க்கு I க்கு நடுவுல 3 பேர். So 1 2 3. So இங்க வந்து பாத்தீங்கன்னா I வரும் இந்த கண்டிஷன்ல. இந்த கண்டிஷன்ல 1 2 3 I இங்க வரும். இந்த பக்கம் பாசிபிலிட்டி கிடையாது. Who faces E ன்னு சொல்றாங்க. That is I faces. So I faces E. Right? So I faces E. Clear? So next one. F sits adjacent to neither G nor B ன்னு சொல்றாங்க. So F வந்து பாத்தீங்கன்னா G க்கும் B க்கும் நைபர் கிடையாது. அப்ப இங்கேயும் வர முடியாது, இந்த ரெண்டு இடத்துலயும் வர முடியாது. அப்போ F ன்றது இங்க வரும். இந்த கண்டிஷன்ல B இங்க F வர முடியாது, அதே மாதிரி இங்க F வர முடியாது. அப்போ F ன்றது இங்க தான் வரும். கிளியரா? B பக்கத்துலயும் G பக்கத்துலயும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் the number of persons sitting between F and E is same as between Q and R. So F க்கும் E க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களோ அதே மாதிரி Q க்கும் R க்கும் நடுவுல அத்தனை பேர் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கண்டினியூஷன் என்ன இருக்கு? Who sits adjacent to P ன்னு சொல்றாங்க. Who sits adjacent to P னா R இங்க எடுத்துட்டோம்னா 1 2 3. So நமக்கு 3 கேப்ன்றது நமக்கு வருமா? ஏன்னா E க்கும் F க்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்க. So 3 கேப் வராது. அப்போ நம்ம இங்க தான் R எடுத்துக்கணும். So 1 2 3 இங்க நம்ம Qன்றதை எடுத்துக்கலாம். ஏன்னா R தான் வந்து பாத்தீங்கன்னா adjacent to P. Adjacent to P என்னன்னா P க்கு பக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கண்டிஷன் எடுத்துட்டோம்னா ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் எடுத்துட்டோம்னா இப்போ சாட்டிஸ்ஃபை நமக்கு இந்த ஒரு கண்டிஷன் தான் இருக்கும். R வந்து இங்க தான் வர முடியும். நெக்ஸ்ட் 1 2 3 இங்க Q வந்துரும். கிளியரா? ரைட்? ஸோ இங்கேயும் 3 பேர் தான். ஸோ ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் 3 பேர். நெக்ஸ்ட் Q and R does not face Aன்னு சொல்றாங்க. Q and R does not face Aனா அப்போ A இங்கே வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. அப்போ இந்த கண்டிஷன்ல A இங்க தான் வரும். ஸோ அங்க இங்க A வரக்கூடாது, இங்க A வரக்கூடாதுன்னா Aன்றது இங்க தான் வரும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் H sits exactly between Q and R and he does not sit adjacent to P. H வந்து பாத்தீங்கன்னா not adjacent to P ன்னு சொல்றாங்க. அப்போ P H வந்து இங்க வரக்கூடாது. அப்போ H இங்க வரக்கூடாதுன்னா பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா Qக்கும் Rக்கும் எக்ஸாக்டா நடுவுலனா இங்க தான் வரணும் இந்த கண்டிஷன்ல. அப்போ இந்த கண்டிஷன்ன்றது ராங் ஆகுது. அப்போ இந்த கண்டிஷன்ல நம்ம செக் பண்ணோம்னா Qக்கும் Rக்கும் நடுவுல P வந்து இங்க இருக்கு. ஸோ பக்கத்துல வேக்கண்ட் இல்ல. ஸோ அங்க நமக்கு தேவையில்லை. அப்போ Hன்றது இங்க வரணும். Qக்கும் Rக்கும் எக்ஸாக்டா நடுவுல H இருக்கணும்னு சொல்றாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் J is not sitting at the end of the line. So J வந்து end of the line கிடையாது. J வந்து இங்க இருக்கணும், மேல லைன்ல இருக்கணும். J end of the line கிடையாதுன்னா Jன்றது இங்க வந்துரும் நமக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? And C does not face R. So C does not face R னா Cன்றது இங்க வந்துரும். So ரிமைனிங் இருக்கிற பர்சன் நம்ம இங்க பிளேஸ் பண்ண வேண்டியதுதான். So ரிமைனிங் யார் இருக்கா பாருங்க. ஸோ இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ ரிமைனிங் யார் இருக்கா? ஸோ ரிமைனிங் மேல இதுல ரோல வந்து பாத்தீங்கன்னா HIJ. ஓகே, என்ன மிஸ் ஆயிருக்கு நமக்கு? K மிஸ் ஆயிருக்கு. ஸோ Kன்றது இந்த எக்ஸ்ட்ரீமென்ட்ல வந்துரும். நெக்ஸ்ட் இந்த சைடு என்ன மிஸ் பண்ணிருக்கோம்? D மிஸ் பண்ணிருக்கோம். Dன்றது இங்க வந்துரும். இதான் நம்மளோட ஃபைனலான அரேஞ்ச்மெண்ட். ஓகே, நோட் பண்ணிக்கிங்க. ஒன் பை ஒன் கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணலாம். கிளியர்? ரைட். ஸோ கொஸ்டின்ஸை பார்த்தோம்னா வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் I வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆஃப் த லைன்? ஸோ ஐயோட ஓகே பொசிஷன் என்னது எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்து பார்க்கும்போது சொல்றாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த பக்கத்துல இருந்து தேர்ட் ஃப்ரம் லெஃப்ட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் டு த ரைட். ரைட்? ஸோ அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? Third to the left and fifth to the right, that is both 3 and 4.
நம்மளோட ஆன்சர். ரைட், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one, how many persons are sitting between D and one who sits third to the left of H? So D க்கும் third to the left of H. So third to the left of H யார் இருக்கா? P இருக்காங்க. இவருக்கும் D க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க கேக்குறாங்க. So நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இல்ல இல்லையா? So cannot be determined வரும் நம்மளோட ஆன்சர் இங்க. ரைட். So இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா none of this ஒருவேளை இருந்துச்சுன்னா. Next one. Next one, who amongst the following sits adjacent to J? Okay, so adjacent to J யார் இருக்கா பாருங்க. adjacent to J H R இருக்காங்க. So H R இருக்காங்க. நமக்கு H R வந்து first optionல இருக்கு, third optionல H இருக்கு. So fifth option both 1 and 3. Right? Next one. Okay, so next one என்ன question கேக்குறாங்க. So இது வந்து பாத்தீங்கன்னா different question. Right? Okay, so different question. So என்ன சொல்றாங்க? 5 people were born in March of 5 consecutive years starting from 1990. So 5 people, right? So எடுத்துக்கலாம் இங்க. So 1990 ல இருந்து consecutive years னு சொல்றாங்க. So என்ன வரும் நமக்கு? So 90, 91, 92, 93, 94. Right? So பார்க்கலாம். So B was born in an odd number year. So odd number year. So B வந்து பாத்தீங்கன்னா odd number year னு சொல்றாங்க. So possible என்னது? B இங்க வரலாம். இன்னொரு கண்டிஷன்ல B ன்றது இங்க வரலாம் நமக்கு. Clear? So next one. K is older than B. So K is older than B னா K ன்றது இங்க வரணும். So இந்த கண்டிஷன் நமக்கு மூணு பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் பட் younger than H. So பட் younger than H னா K வந்து H கீழ இருக்கணும். அப்ப இந்த பாசிபிலிட்டின்றது நமக்கு தப்பாயிடும். கிளியர்? இந்த பாசிபிலிட்டி நமக்கு தப்பாயிடும். அப்ப பாசிபிள் H எங்க வேணா இருக்கலாம். So H இங்க இருந்து K இங்க இருந்து H இங்க இருக்கலாம். இல்ல K இங்க இருந்து H இங்க கூட இருக்கலாம். So next என்ன சொல்றாங்க பார்க்கலாம். Neither K nor H is born in 1991. அப்ப 1991ல இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு K யும் வரக்கூடாது, H ம் வரக்கூடாது. அப்ப பாசிபிலிட்டி என்னது? K இங்க வந்துச்சுன்னா H இங்க வரணும். இதுதான் பாசிபிலிட்டி. ஓகே, so next T was born in one of the years before M. So before M னா ரெண்டு பொசிஷன் தான் வேக்கண்டா இருக்கு, 91 ம் 94 ம். So born before M னா அப்ப T இங்க வந்துரும். So M ன்றது இங்க வந்துரும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மென்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. So क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? As per the given arrangement, no one was born between dash and dash. So TB ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா TB க்கு நடுவுல இருக்காங்க, ஒருத்தர் இருக்காங்க. HK நடுவுல ஒருத்தங்க இருக்காங்க. TM க்கு நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்க. HM நடுவுலயும் மூணு பேர் இருக்காங்க. அப்ப KB, so KB next option இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் KB, அது நடுவுல யாருமே கிடையாது. So that is option number 5 நம்மளோட ஆன்சரிங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ரைட். So next one டிஃபரண்டான क्वेश्चन மறுபடியும் இது. Okay, so different number of people live on 8 different floors of a building. So floor based கொடுத்திருக்காங்க, but not necessarily in the same order. The lowermost of the building is number 1, the one above that is number 2, and so on till the topmost floor is number 8. Right? So இப்போ இங்க floors எடுத்துக்கிட்டோம்னா, so எத்தனை floors சொல்லியிருக்காங்க? 8 floors சொல்லியிருக்காங்க. So 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Clear? So variables பாருங்க, என்ன variable கொடுத்துருக்காங்க, எத்தனை variable கொடுத்துருக்காங்கன்னு. 18 people live on one of the even number floors above floor number 4. So number of floors தான் கொடுத்துருக்காங்க டோட்டலா. ஓகே, ஒரு ஓகே, so sorry, number of people in each floor தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் பிரச்சனை இல்லை, நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வர வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்க்கலாம், இருந்தாலும் நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ தட் ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். ரைட். ஸோ ஒன்னொன்னா பிளேஸ் பண்ணலாம். 18 people live on one of the even number floor above floor number 4. ஸோ 4க்கு மேலே இருக்கிற ஈவன் நம்பர்னா நமக்கு என்ன இருக்கு? 6 and 8. ரைட். ஸோ அப்போ இங்கே 18 எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே 18. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி வருது. Next, there are only 3 floors between the ones on which 18 people and 21 people live. So 3 floors. So 1, 2, 3, 21 இங்க வரும். இன்னும் இந்த கண்டிஷன்ல மேல வர முடியாது. So 1, 2, 3 இங்க 21 வந்துரும் நமக்கு. Right? Okay, 3 floors, right? So next one, the sum of number of people living on floor number 2 and floor number 4 is 24. So floor number 2 21 சேர்த்தா நம்ம 24 வரணும். ஆல்ரெடி இங்க 21 இருக்குன்னா அப்ப இங்க 3 வந்துரும். ரைட். அப்ப இங்க 21 இருக்குன்னா இங்க 3 வந்துரும். கிளியரா? ரைட். So next one, 7 more people live on lowermost floor than those live on floor number 4. So floor number 4 விட 7 அதிகமா இருக்காங்க எங்க? lower most floorல. அதான் கண்டிஷன். அப்ப இங்க 21 இருக்குன்னா இங்க 28 வந்துரும். அப்ப இங்க 3 இருக்குன்னா இங்க 10 வந்துரும். So ரெண்டு பாசிபிலிட்டி. Next one, the number of people live on floor number 7 is half of those living on the lowermost floor. The number of people living on
floor number 7. So 7 வந்து பாத்தீங்கன்னா half of those who living on floor lowermost floor. So lowermost floor எவ்வளவு இருக்காங்க 28. இதுல halfனா நமக்கு 14 வந்துரும். So அதே மாதிரி இங்க 10 இருக்காங்க, இந்த கண்டிஷன் நமக்கு 5 வந்துரும். Next one. The number of people living on floor number 5 is more than those living on floor number 7 but less than those living on floor number 4. So floor number 5ல யார் இருக்காங்களோ 7th floor எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட அதிகமா இருக்கணும், பட் floor number 4 விட கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ கண்டிஷன் செக் பண்ணுங்க. ஸோ floor number 4 விட எவ்வளவு இருக்கணும், நமக்கு floor number 4 விட கம்மியா இருக்கணும், அதாவது 21 கீழே இருக்கணும், பட் 14க்கு மேல, அதாவது floor number 7 விட அதிகமா இருக்கணும், தட் இஸ் 14க்கு மேல இருக்கணும். அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கு, ஸோ நம்ம பார்க்கலாம், அது நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த பாசிபிலிட்டி பார்த்தோம்னா 5 விட அதிகமா இருக்கணும், ஏன்னா floor number 7 விட அதிகமா இருக்கணும், ஸோ 5 விட அதிகமா இருக்கணும். floor number 4ல யார் இருக்கா, சாரி 5 விட அதிகமா இருக்கணும் அண்ட் 3 விட கம்மியா இருக்கணும், ஏன்னா floor number 4ல யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட கம்மியா இருக்கணும். அதான சொல்றாங்க. பாசிபிலிட்டி இருக்கா, 5 விட அதிகமா எடுத்துட்டு ரைட், ஸோ 3 விட கம்மியா இருக்கணும், அது பாசிபிள் கிடையாது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இந்த பாசிபிலிட்டியை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The number of people living on floor number 5 is even number less than 20. ஸோ இங்க நமக்கு தெரியும் 5ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரணும், 21 விட ஓகே கம்மியா வரணும் அண்ட் 14 விட அதிகமா வரணும். கிளியரா? அப்போ அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 20ன்றது வரக்கூடாது, ஈவன் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன நம்பருக்கு நமக்கு ஈவன் நம்பர்னா 16, 18, நெக்ஸ்ட் 20 இருக்கு ஈவன் நம்பர், அது நடுவில் ஈவன் நம்பர் மட்டும் தான், 20 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. 18 ஆல்ரெடி இங்க வந்திருக்கு, ஸோ 18 வராது. அப்போ ரிமைனிங் என்னது 16. அப்போ 5th ஃப்ளோர்ல நமக்கு 16 வந்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒன், 5 people live on one of the floor below floor number 5. ஸோ 5 பேர் வந்து floor number 5 கீழே. அப்போ 5 பேர்னா ஒரே ஒரு பிளேஸ் floor number 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டா இருக்கு, அப்போ இங்க 5 பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து number of people living on floor number 6 is double of those living on floor number 3. ஸோ floor number 6ல வந்து பார்த்தீங்கன்னா டபுளா இருக்காங்க, எதை விட floor number 3 விட டபுள். அப்போ floor number 3 எவ்வளவு இருக்காங்க 5, அதை விட டபுள்னா அப்போ 10. இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா? ரைட். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம், என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கு, which of the following represent the floor on which the most and least number of people live? ஸோ மோஸ்ட்னா என்னது பார்த்தீங்கன்னா 28, லீஸ்ட்னா என்னது 3. ஸோ 28 and 3 எந்த ஃப்ளோர்ல இருக்காங்க 1 and 2, ரைட்? தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1, 1 and 2, ரைட்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர். நெக்ஸ்ட் ஒன், how many people live on floor number 7? ஸோ ஃப்ளோர் நம்பர் 7ல எத்தனை பேர் இருக்காங்க 14 people, that is option number 2, 14. Okay, next one, 21 people live on which of the following floor numbers? 21 people, that is floor number 4, that is option number 4, 4, right? So next one, how many floors are there between the ones on which 18 and 16 people live? So எத்தனை floors இருக்கு நடுவுல 2 floors, right? option number 4, 2. Next one, what is the difference in number of people living on floor number 6 and floor number 4? Floor number 6 and floor number 4 difference another 10 and 21 difference 11, that is option number 5, 11. Okay, so next question, if all the digits in the number 8276491 are arranged in descending order from left to right within the number, the position of how many digits will remain unchanged? So என்ன பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டர்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணா பாருங்க, ஹையஸ்ட் நம்பர் 9, 8, 7, 6, 5 கிடையாதுங்க, 4, 3, 2, 1. ஸோ ரிமைனிங் அன்சேஞ்ச். ஸோ சேஞ்ச் ஆயிருக்கு, இது சேஞ்ச், ஸோ இது சேஞ்ச் ஆகல, இது சேஞ்ச் ஆகல, ஸோ 2 நம்பர் சேஞ்ச் ஆகல, ஸோ 3 நம்பர் சேஞ்ச் ஆகல, மற்றது சேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ இது சேஞ்ச் ஆகல. அப்போ எத்தனை நம்பர், 4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகல, தட் இஸ் மோர் தேன் 3, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், right, which element is exactly midway between 16th element from left hand and 11th element from right hand? Okay, இது வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த சீரிஸ் படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். கிளியர்? ரைட். So என்ன கேட்டிருக்காங்க, which element is exactly midway between the 16th element from left hand and 11th element from right hand? So exactly middle கேக்குறாங்க. So first வந்து பாத்தீங்கன்னா 16th element from left hand. So பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. So 16 னா இங்க வரைக்கும் வந்துரும். Next 11th element from right hand. So 11th element from right hand னா so 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10,
11. So இது வரைக்கும் வந்துரும். Exactly middle. So exactly middle னா நமக்கு 1 வரும், right? So option number 4, 1 நம்மளோட ஆன்சர் இங்க. Clear? Next one. So next one, how many perfect squares are there to the right of 17th element from right hand? 1 is to be considered as a perfect square. இங்க 1ஐயும் பாத்தீங்கன்னா perfect square தான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரைட் சைடுல இருந்து பார்க்கணும். So ரைட் சைடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது எலிமெண்ட் பார்க்கணும் நம்ம? 17th element. Right? So 17th element. So 17th element பார்த்தோம்னா பாருங்க. So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. So 17 னா 7. இதோட ரைட் சைடுல, so இதோட ரைட் சைடுல எவ்வளவு perfect squares இருக்குன்னு பார்க்கணும். So perfect squares எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. So 1 2 3 4 5 6 7. So 7 இருக்கு. That is option number 2, 7 நம்மளோட ஆன்சர் இங்க. Next one. Next one, how many single digit perfect cubes are there in the above arrangement, each of which is immediately preceded by an odd number and immediately followed by an even number? 1 is to be considered as perfect cube. So இங்கேயும் பாத்தீங்கன்னா 1 வந்து பாத்தீங்கன்னா perfect cube எடுத்துக்கணும். So என்ன question கேட்டிருக்காங்க? single digit perfect cubes. இங்க எல்லாமே single digits தான். அதுல perfect cubes என்ன இருக்கோ immediately preceded by a odd number followed by a even number, அதான் condition. Suppose single digit னா நமக்கு எத்தனை cubes இருக்கும் டோட்டலா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8, இந்த ரெண்டு இருக்கதான் நமக்கு பாசிபிள் இருக்கு. நம்ம 3 கியூப்னு போயிட்டோம்னா 27 ஆயிடும், அது வராது. சோ பாருங்க 1 8 எத்தனை இருக்குன்னு? இங்க 8 இருக்கு, ரைட்? இங்க 1 8, இங்க 1 இருக்கு, நெக்ஸ்ட் இங்க 8 1, ரைட்? சோ பார்க்கலாம். சோ இதுக்கு preceded by என்னது odd number கிடையாது, இது வராது. நெக்ஸ்ட் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா preceded by odd number followed by even number. சோ இது ஒரு பேரா வருது நமக்கு, ரைட்? ஓகே, சோ 1. சோ நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தோம்னா preceded by even number. சோ இது வராது, இந்த 1 வராது. நெக்ஸ்ட் இங்க preceded by odd number followed by even number. சோ இது ஒரு பேர் வரும். நெக்ஸ்ட் preceded by odd number followed by odd number. சோ இதுவும் வராது, ரைட்? அப்ப எத்தனை வந்திருக்கு? 2, ரைட்? தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2, 2 நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியரா? ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன். If all the even digits are deleted from the above arrangement, which of the following will be 10th from right end of the arrangement? எல்லாமே எத்தனை ஈவன் டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம delete பண்ணிட்டா ரைட் ஹேண்ட்ல இருந்து 10th எலிமெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. சோ பார்க்கலாம். சோ ஈவன் நம்பர் எல்லாமே delete பண்ணிடணும். சோ அப்ப இத கவுண்ட் பண்ண கூடாது. சோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இதான் வருதா பாருங்க. சோ ஈவன் டிஜிட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ண கூட delete பண்ணணும். சோ 1 2 3 4 5 6 7 8 9 10. that is 7. that is 7. so இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லலாம்? none of this, right? ஏன்னா இங்க அதுக்கான நம்ம இது கொடுக்கல நமக்கு. so which are the element from right hand, இது எல்லாமே ஈவன் டிஜிட் எல்லாமே delete பண்ணதுக்கு அப்புறம் சோ நமக்கு none of this தான் வருது. ஏன்னா நமக்கு என்ன வரணும்? 7 வரணும் நமக்கு. so none of this answer. clear? so next one. so next one, which of the following element is fifth to the right of ninth from left hand? okay, so 2 right from left னு சொல்றாங்க. so 2 right னா என்னது? இந்த பக்கம் இருக்கும். from right னா இந்த பக்கம் தான், sorry 2 right. so 2 right னா இந்த பக்கம், next from left. so from left னா இந்த பக்கம், same direction இல்லையா? so same direction ஆட் பண்ணனும். so 5 plus 9, so 5 plus 9 னா நமக்கு என்ன வரும்? 14th element. so 14th element from left hand. so 14th element from left hand நம்ம கவுண்ட் பண்ணா போதும். so 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14, so 15, sorry 13 14, that is 5. that is option number 1 5 நம்மளோட ஆன்சர் இங்க. next one. so next coding decoding கேட்டிருக்காங்க. so first இந்த மாதிரி question கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? first question தான் பார்க்கணும். how apply is coded in the given code language? so apply வந்து பாத்தீங்கன்னா எப்படி கோட் பண்ணிருக்காங்க கேக்குறாங்க. so apply எங்க இருக்குன்னு பாருங்க first. so apply, ஓகே, சோ அப்ளைன்றது எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வேற எங்கயாவது இருக்கா? வேற எங்கேயுமே இல்ல, இங்க மட்டும் தான் அப்ளை இருக்கு. அப்ப கோட் கூட இங்க மட்டும் தான் இருக்கணும். சோ பாருங்க. சோ VAX வேற எங்கயாவது இருக்கா? VAX கிடையாது. அப்ப VAX வர பாசிபிள். சோ மத்தத நம்ம செக் பண்ணனும். DR சோ இங்க இருக்கு. சோ DR வராது. MAN இங்க இருக்கு, வராது. NUT இங்க இருக்கு, வராது. அப்போ VAX ஆன்சர், ரைட்? சோ ஆப்ஷன் நம்பர் 3 VAX. சோ இதுக்காக நம்ம எல்லாமே செக் பண்ணோம். ஏன்னா மறுபடியும் இங்க வேற ஏதாவது சிங்கிள் வேர்ட் இருக்குன்னா நமக்கு எதிரர் வர வாய்ப்பு இருக்கும், இல்ல cannot be determined வர வாய்ப்பு இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஒன்.
Next one, what is the code for lost water in the given code language? So lost water, so lost, LOST இங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, ரைட்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் லாஸ்ட் இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் இருக்கிற கோடை பார்க்கலாம். ஸோ GIN எங்காவது ரிப்பீட் ஆகுதா? ஸோ ரிப்பீட் ஆகல, அப்போ இதாக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் BHU இங்க ரிப்பீட் ஆகுது, வராது. NUT ஆல்ரெடி பார்த்தோம், ரிப்பீட் ஆகுது. JUK ரிப்பீட் ஆகுது, அப்போ GIN வரணும் கண்டிப்பா. ஸோ ஆப்ஷன்ல GIN நமக்கு ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ GIN. நெக்ஸ்ட் என்ன வரணும்? வாட்டர். ஸோ வாட்டர் எங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வாட்டர் இருக்கு, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வாட்டர் இருக்கு. அப்போ அது ரெண்டுத்துலயும் காமனான கோட் வரணும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் காமன். BHU இங்க கிடையாது, நெக்ஸ்ட் MIN கிடையாது, JUK இருக்கு, நெக்ஸ்ட் LOPயும் இருக்கு. ஸோ JUKயும் இருக்கு, LOPயும் இருக்கு. அப்போ JUK வேற எங்கேயாவது இருக்கா? இங்க இருக்கு. அப்போ JUK வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கு, LOP தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 இடத்துல இருக்கு. வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 2 இடத்துல மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? LOP, ரைட்? ஸோ JIN LOP ன்னு வரும் ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், how desert is coded in the code language? ஸோ desert எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ desert லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கா? ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் டெசர்ட் இருக்கு. ஸோ இங்க கோட் கூட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கணும். ஸோ பட், BUT, ஸோ வேற எங்கேயாவது இருக்கா? வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ இதாக வாய்ப்பு இருக்கு. ஸோ JUK ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருக்கு 3 இடத்துல. DER மேல இருக்கு, நெக்ஸ்ட் LOP ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ BUT, ரைட்? ஸோ பட் 4, ஆப்ஷன் நம்பர் 4 பட் நம்மளோட ஆன்சர் இங்க. நெக்ஸ்ட் ஒன், if desert dash is coded as but BHU, then which are the following words should fill in the blank, right? So but and BHU. so பார்க்கலாம். so but நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். so but இப்போ எடுத்தோம் இல்லையா? so but என்னது? desert ஆல்ரெடி இங்க இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம BHU தான் பார்க்கணும். so BHU எது வரும் பாருங்க. so BHU இங்க இருக்கு. so வேற எங்க இருக்கு? BHU இங்க இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் BHU இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் காமனா இருக்கிறது என்ன பாருங்க? ஃபில்டர் இருக்கா? இல்ல. வாட்டர் கிடையாது. ஃபவுண்ட், ஸோ ஃபவுண்ட் இங்க இருக்கு, எவ்ரிவேரும் இருக்கு. ஸோ ஃபவுண்டும் இருக்கு, எவ்ரிவேரும் இருக்கு. ஸோ வேற இந்த ஃபவுண்ட் வேற எங்கேயாவது இருக்கா? ஃபவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 3வது ஸ்டேட்மெண்ட்லயும் நமக்கு இருக்கு. ஸோ ஃபவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வர வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல ஃபவுண்ட், ஸோ ஃபவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வர வாய்ப்பு கிடையாது. ஸோ எவ்ரிவேர் மட்டும் தான் இங்க இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கு, ஃபில்டர் எடுத்தீங்கன்னா நமக்கு இந்த தேர்ட்ல தான் இருக்கு. அப்போ நமக்கு BHU அவங்க கேட்கறேன் சொல்றாங்க. ஸோ BHUனா நமக்கு எவ்ரிவேர் தான் வரணும். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1, எவ்ரிவேர் நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியரா? ஏன்னா ஃபில்டர் ஃபவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 இடத்துல வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், how found filter will be coded in the code language? so found filter, so found பாருங்க 3 இடத்துல இருக்கு. ஆல்ரெடி 3 இடத்துல இருக்கிற மாதிரி கோட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? JUK நினைக்கிறேன், ரைட்? so JUK இந்த 3 இடத்துல இருக்கு. வேற ஏதாவது 3 இடத்துல இருக்கா நமக்கு? so found, so BHU எடுத்துட்டீங்கன்னா நமக்கு 2 இடத்துல ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். BHU வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிவேர். மேன் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, அது வராது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா LOP ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ரைட்? அப்போ என்னது? JUK தான் வரும் நமக்கு, ரைட்? ஸோ JUK வரணும். ஸோ JUK எத்தனை ஆப்ஷன்ஸ்ல இருக்கு நமக்கு? ஸோ JUK 2 ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் அதுவும் இல்லாமல் நம்ம cannot be determined கூட இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னது? ஃபில்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஃபில்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் காமனா இருக்கிறது. ஸோ BHU நமக்கு வராது. நெக்ஸ்ட் MIN, ஓகே, ஸோ MIN பாசிபிள். நெக்ஸ்ட் JUK ஆல்ரெடி பார்த்துட்டோம், LOP லாஸ்ட்ல இருக்கு. ஸோ MIN. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? JUK MIN வரும். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5 நம்மளோட ஆன்சர் இங்க. நெக்ஸ்ட் ஒன், ரைட்? Among 6 people, B, C, D, N, O and P, each has a different weight. B is heavier than D and N, but heavier than D and N, but lighter than C. O is lighter than only P. The third lightest person weighs 37 kg. The second heaviest person weighs 46 kg. N is 10 kg lighter than B. D's weight is 8 kg. Right. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா, ஸோ நோட் என்ன கொடுத்தா, the weight of all given people is in whole numbers only, right? Okay, so 6 people இல்லையா? so 1 2 3 4 5 6, so 6 people, right? so இதுக்கு இப்படி இந்த மாதிரி டேபிள் போகணும் அவசியம் கிடையாது. so just நான் ட்ரா பண்ணிக்கிறேன், right? okay, so என்ன சொல்றாங்க இங்க? B is heavier than D. so இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்னா O is lighter than only P ன்னு சொல்றாங்க. so O is lighter than only P னா அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ O இங்க இருக்கணும், so P இங்க இருக்கணும். O is lighter than only P. கிளியர்? அதுவே நம்ம இங்க எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கு மேல நிறைய இருக்கும். ஸோ அப்போ பாசிபிள் கிடையாது. இதுதான் பாசிபிள் நமக்கு.
Next, P இங்க இருக்கு. So, where B is heavier than D and N. So, B is heavier than D and N possible எங்க வேணா இருக்கலாம். Okay, but lighter than C. So, lighter than C னா அப்ப C இங்க எடுத்துக்கிட்டா B இங்க எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து இங்க D இல்ல N இல்ல N இங்க D வரும். இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும். Next, the third lightest person weighs 37 kg. Third lightest னா 1 2 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா 37 வரும் நமக்கு. The second heaviest weighs 46. So, second heaviest னா இங்க 46 வரும். N is 10 kg lighter than B. So, N is 10 kg lighter than B ன்னு சொல்றாங்க. அப்ப 27 வரணும். பட் என்ன எங்க இருக்குன்னு பார்க்கலாம். D's weight is 8 kg. So, D's weight is 8 kg னா அப்போ இதுல 10 எடுத்துட்டா நமக்கு என்ன வரும் நமக்கு 27. அப்போ D10 னா வந்து D8 னா ஓகே நமக்கு D வந்து இந்த லாஸ்ட்ல வரணும். ஓகே D வந்து லாஸ்ட்ல வரணும். அப்போ N வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல வந்துரும். ரைட். ஸோ D வந்து இங்க வந்துரும் நமக்கு இங்க N வந்துரும். So N என்ன சொல்றாங்க is 10 kg lighter than B. So B வந்து 37 lighter than னா அப்ப இங்க 27 வந்துரும். Next D's weight is 8 ன்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க கொடுத்த condition. So question இங்க who is the second lightest of all given people? So second lightest னா கீழ இருந்து. That is N. That is option number 3 N. Right. So second lightest கேக்குறாங்க. Clear? Next. What is the possible weight of C? So possible weight of C. So 37 க்கு 46 நடுவுல இருக்கணும் நம்பர். So பார்க்கலாம். So 40 right. So 30 வராது ஏன்னா 37 க்கு மேல இருக்கணும். 48 வராது. 46 கீழ இருக்கணும். 28 இது எதுவுமே வராது. அப்ப என்ன சொல்லலாம் 40 kg right. So next one. Next one, if P is 13 kg heavier than third lightest. So third lightest னா யார் இங்க? Third lightest னா 37. அதை விட 13 kg அதிகமா இருக்காங்க. அப்ப என்ன ஆகும் நமக்கு 50 ஆகும். Okay, so 50 ஆகும். Then what will be the sum of weights of P and N in kg? So P and N என்ன ஆகும்? இந்த 50 இது 27. அப்ப டோட்டலா 77. That is option number 5. Okay, so option number 5 77 நம்மளோட ஆன்சர் இங்க. Clear? Next one. Okay, next blood relation based question. So solve பண்ணலாம். B is mother of K. C is married to K. M is only son of C. So M is only son of C. E is grandmother of M. So E is grandmother of M னா இந்த பர்சனும் grandmother தான். அப்ப E எங்க வரணும்? E இங்க தான் வரணும். So E is grandmother of M. O the only sibling of K. So O the only sibling of K is mother of F. So E is mother of F. O is married to Q. So O is married to Q. Already O ன்றது female ன்றதுனால Q ன்றது male ஆயிடும். Okay, so next one, X is the brother-in-law of C. So X is the brother-in-law of C ன்னு சொல்றாங்க. So X is the brother-in-law of C னா okay எங்க வரணும் நமக்கு? Right. So அதான் சொல்றாங்க. O is married to Q, X is brother-in-law of C. So X is brother-in-law of C னா இங்க என்ன சொல்றாங்க? Only siblings சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா X வந்து பாத்தீங்கன்னா இங்கே வரணும் நமக்கு. Right. So X is the brother-in-law. அப்ப X is the brother-in-law னா அப்ப C யோட sibling யாராவது இருக்கலாம் நமக்கு. Okay, C யோட sibling யாராவது இருக்கலாம். அவங்களோட என்ன சொல்லலாம்? அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா இதுவா சொல்லலாம். So அவங்களோட brother-in-law. So husband சொல்லலாம் நம்ம. Clear? How is F related to M ன்னு கேக்குறாங்க. So F related to M. So F related to M னா என்ன வரும்? So F ஓட parent ஓட sibling. So sibling ஓட parent ஓட sibling என்ன ஆகும்? aunt இல்ல uncle ஆவாங்க. அவங்களோட child என்ன ஆவாங்க நமக்கு? cousin. So option number 1 cousin. Next one. Okay, so next one. How is X related to E? So X related to E என்ன ஆவாங்க? X related to E என்ன ஆவாங்க நமக்கு? So son-in-law, right? So option number 4 son-in-law ஆவாங்க. Okay, option number 4 son-in-law. Clear? Next one. So next one இது வந்து பாத்தீங்கன்னா sitting arrangement based upon line. So 8 people are sitting in a straight line. 8 people 1 2 3 4 5 6 7 8. 8 people are sitting in a straight line. Some are facing north, some are facing south ன்னு கொடுத்திருக்காங்க. So இங்க கொடுத்திருக்க data C is at one of the extreme ends of the line. So நமக்கு ரெண்டு possibility வரும். So 1 2 3 4 5 6 7 8. So 8 தானே right. Okay. So C is at one of the extreme end of the line. So C வந்து பாத்தீங்கன்னா எந்த end வேணா இருக்கலாம், இங்க இருக்கலாம்,
இல்ல இங்க இருக்கலாம். நெக்ஸ்ட் k sits third to the left of c. So third to the left of c னா இந்த கண்டிஷன்ல நமக்கு இங்க 1 2 3. So இங்க வந்து பாத்தீங்கன்னா k வரும். நெக்ஸ்ட் இங்க நம்ம லெஃப்ட் எடுத்துக்க முடியாது, அதாவது நார்த் எடுத்துக்க முடியாது, சவுத் எடுத்துட்டா இந்த பக்கம் லெஃப்ட் 1 2 3 இங்க k வந்துரும். கிளியர். நெக்ஸ்ட் d is an immediate neighbor of k. m sits fourth to the right of d ன்னு சொல்றாங்க. So d is a immediate neighbor of k னா பாசிபிள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க d எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்க d எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ என்ன சொல்றாங்க, m is fourth to the right. அப்போ இங்க நம்ம சப்போஸ் d எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், d எடுத்துட்டா இப்போ நம்ம எப்படி எடுத்தாலும் இந்த பக்கம் ஃபோர்த் டு ரைட் வராது, இங்கே ஃபோர்த் டு ரைட் வராது. ஏன்னா இங்க c இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் டு ரைட் கிடையாது. நம்ம எது எடுத்தாலும் சரி, ரைட். அப்ப என்ன சொல்றது, இங்க எடுக்க முடியாது. அப்ப dன்றது இங்க தான் எடுக்க முடியும். இந்த கண்டிஷன்ல d இங்க எடுத்தா தான் ஃபோர்த் டு ரைட் நமக்கு வரும். இங்க எடுத்தா நமக்கு இந்த பக்கம் ஃபோர்த் டு ரைட் வராது. அப்ப d இங்க தான் எடுத்தாகணும். ஸோ எடுத்தா m is fourth to the right ன்னு சொல்றாங்கல்ல, fourth to the rightனா சவுத் எடுத்துக்கிட்டா இது லெஃப்ட் ஆயிடும், இந்த பக்கம் நமக்கு வராது. அப்ப நார்த் எடுத்துக்கிட்டா 1 2 3 4. அப்ப இங்க வந்து m வந்துரும் நமக்கு. இந்த கண்டிஷன்ல சவுத் எடுத்துட்டா தான் ரைட் வரும், நார்த் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் வராது. நார்த் எடுத்துட்டா அந்த பக்கம் தான் ரைட் போகும். ஸோ 1 2 3 4 mன்றது இங்க வந்துரும். Next one of the immediate neighbors of k faces same direction as c. One of the immediate neighbors of k faces. So k தான் சொல்றாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நார்த், c என்ன ஃபேஸ் பண்ணிருக்காங்க, சவுத். அப்ப இங்க தான் சவுத் வரும் நமக்கு. அதே மாதிரி இங்க நார்த், சோ இங்க ஆல்ரெடி சவுத். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க நார்த் வரும். ரைட். நெக்ஸ்ட் h6 immediate right of s. So h6 immediate right of s னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வரணும், இந்த கண்டிஷன்ல இங்க வரணும். கிளியர். இமிடியேட் ரைட். ஓகே. சோ இமிடியேட் ரைட். சோ நமக்கு தெரியாது எங்க எடுக்கணும். சோ பார்க்கலாம். Immediate neighbors of h faces same direction. Right. So immediate neighbors of h faces same direction சொல்றாங்க. Next one என்னது? Both I and V faces north. Right. The one sitting to the immediate left of V also faces north ன்னு சொல்றாங்க. Right. So அப்ப நம்ம இது எடுத்து பார்க்கலாம். நம்ம h is immediate right of s னா இப்போ இங்க h எடுத்துட்டா immediate right இங்க கிடையாது. அப்போ இங்க h எடுத்துட்டா நமக்கு ஓகே சார், ஓகே இங்க h எடுத்துட்டா சாரி இங்க h எடுத்துட்டா நம்ம இங்க s எடுத்துக்கலாம். ஏன்னா h is immediate right of s இல்லையா, அப்ப இங்க தான் நம்ம s எடுத்துக்கணும். கிளியர். அப்ப இங்க s எடுத்துட்டா immediate right of s, அப்ப இது என்ன ஆகும், சவுத் ஆயிடும் நமக்கு. h is immediate right of s. அப்ப இந்த கண்டிஷன்ல எங்க எடுத்துக்க முடியும், நம்ம இங்க நம்ம s எடுத்துக்கிட்டா immediate rightனா இங்க வந்துரும், பாசிபிள் இல்ல. அப்போ நம்ம s இங்க எடுத்துக்கிட்டா immediate right of s is h. இது பாசிபிள். கிளியர். நெக்ஸ்ட் both the immediate neighbors of h faces same direction. Immediate neighbors of h faces same direction. So இங்க h இருக்கு, so இது same direction. Next one, both I and V face north ன்னு சொல்றாங்க. So both I and V face north னா இங்க I இல்ல இங்க I வரணும், இல்ல இங்க V இங்க V வரணும். So அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் நமக்கு either ஒரு கண்டிஷன் வரும். Next statement என்ன கொடுத்துறாங்க பாருங்க. The one sitting to the immediate left of V faces north. Immediate left of V faces north ன்னு சொல்றாங்க. அப்போ இங்க V எடுத்துக்கிட்டு நார்த், ஏன்னா V வந்து நார்த் தான் இல்லையா, V எடுத்துட்டு நார்த் எடுத்துட்டோம்னா immediate left சவுத். அப்போ V இங்க எடுத்துக்க முடியாது, V இங்க தான் எடுத்துக்கணும், I இங்க வரும் இந்த கண்டிஷன்ல. இந்த கண்டிஷன்ல immediate left of V இங்க எடுத்துட்டோம்னா நார்த், ஸோ இங்க வரும். அப்போ Vன்றது இங்க வரும், Iன்றது இங்க வரும், ரெண்டு பேரும் நார்த்தா இருப்பாங்க. ஓகே, ரெண்டு பேரும் நார்த்னு சொல்லிட்டாங்க. ஓகே, immediate left of V faces north. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா immediate left of V நம்ம எடுக்க முடியுமா, பாசிபிள் இல்லை. இங்க எடுத்தா immediate left of V வந்து பாத்தீங்கன்னா நார்த், இங்க என்ன சவுத். அப்போ இந்த பாசிபிலிட்டின்றது நமக்கு தப்பாகுது. அப்போ ஃபைனலா இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா? ரைட். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, who amongst the following seats immediate right of V? ஸோ immediate right of V யாருக்கா, யாருமே கிடையாது, no one. That is option number 2 நம்மளோட ஆன்சர். கிளியர். நெக்ஸ்ட் ஒன், what is the position of C with respect to I? C with respect to I என்ன இருக்கு, immediate left. That is option number 1, immediate left நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியர். நெக்ஸ்ட் ஒன், in which of the following pairs are both the people facing same direction? HC both the same direction, VM same direction, DI same direction. All the given pairs are facing same direction. So அதுவா தான் இருக்கணும். So option number 4 நம்மளோட ஆன்சர் இங்க. ரைட். ஓகே, ஸோ ஏன்னா எஸ்கே நீங்க செக் பண்ணா கூட எஸ்கே சேம் டைரக்ஷன் தான். ஸோ நமக்கு ரெண்டுத்துக்கு மேல நமக்கு வந்து சேம் டைரக்ஷன் தான் இருக்கு, கேட்கறதும் சேம் டைரக்ஷன் தான். அப்போ அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், how many people are sitting between h and k? ஸோ h க்கும் k நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, h க்கும் k க்கும் நடுவில்
யாருமே கிடையாது, none. That is option number 5. Clear? Next one. Which of the following statement is true with respect to the given information? None of the given option is true. First option. Second option, I sits immediate right of V. So I sits immediate right of V கிடையாது. K sits second to the right of S. So K sits second to the right of S. That is option number 3 is our answer. Clear? Next one. So next one, இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் பேஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். ரைட்? கிளியர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 5 boxes K, L, M, N and O are kept one above another but not necessarily in the same order. Okay, so next 5 boxes சொல்றாங்க. ஸோ 5 boxes அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா, ஸோ 1 2 3 4 5. Okay, right. So K is kept immediately above M. Only 2 boxes are kept between M and L. N is kept one of the positions above M. Which box is kept second from top of the stack? So இதான் கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ எல்லாமே இங்கே நமக்கு பாசிபிள் தான். டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது. K is kept immediately above M ன்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம். இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். Only 2 boxes are kept between M and L. So 1 to L. Next, N is kept one of the box above O. இது ஒரு கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆகும்? இங்க நம்ம K எடுத்துக்கிட்டு இங்க M கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 2 people between M and L வருமா? ஸோ வராது, ஏன்னா இந்த பக்கம் வராது, இந்த பக்கம் வராது. அப்போ இந்த கண்டிஷன் விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்க K எடுத்துட்டு இங்க M எடுத்துக்கலாம். 2 people between O and L இந்த கண்டிஷன்ல வரும். ஓகே, only N. ஓகே, நெக்ஸ்ட் only 2 boxes between M and L எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் L is kept one of the box above O. அப்போ N இங்க எடுத்துக்கிட்டு O அங்க கூட எடுத்துக்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ என்ன வருது? 2 பாசிபிலிட்டி வருது. இப்போ எத்தனை பாசிபிலிட்டி, ரெண்டுத்துக்கு மேல எத்தனை பாசிபிலிட்டி வந்தாலும் நம்மளால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஆன்சர் இங்க கரெக்டா வரல. ஸோ cannot be determined. நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பசில் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ 7 friends like Manu, Nani, Prem, Hari, Tej, Ram and Saket are pursuing their BCom in different subjects: English, computers, business management, banking theory, e-commerce, technical writing and cost accounting, but not necessarily in the same order. Right? So அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் வேற கொடுத்துருக்காங்க பாருங்க. They study in 3 different universities like X, Y and Z. At least 2 friends study in the same university ன்னு சொல்றாங்க. ரைட்? ஓகே, 3 யூனிவர்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம பேரை எடுத்துக்கலாம். ஸோ பேர் என்னென்ன கொடுத்துருக்காங்க? மனு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நானி, நெக்ஸ்ட் பிரேம், ஹரி, தேஜ், ராம், சகேத். ரைட்? ஸோ என்னென்ன எடுக்கணும் நம்ம? ஸோ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கணும். ரைட்? different subject. Next universities எடுக்கணும் இல்லையா? So different subjects and universities. So subjects, universities, subjects, universities. Clear? So ரெண்டு possibility எடுத்திருக்கேன். மேபி நமக்கு possibility வந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Hari is studying in business management. So Hari is studying in business management. So business management in University X. So in University X. அது வந்து பார்த்தீங்கன்னா direct statement. Next one. The one who is studying computers is not from Z. So is not from Z. So is not from Z னா okay. So computers வந்து பார்த்தீங்கன்னா Z இல்லைன்னா அப்போ என்ன வரும்? X இல்ல Y வரும் நமக்கு. Okay. Next. Saket is studying cost accounting in University Y. With only Nani ன்னு சொல்றாங்க. So right. So பார்க்கலாம். Saket is studying what? Cost accounting. Okay, so cost accounting in University Y with only Nani. With only Nani னா Nani கூட வந்து பார்த்தீங்கன்னா Y. அப்போ Y ல வந்து அவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அப்போ இங்க Y வராது. அப்போ கம்ப்யூட்டர் வந்து X ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. Okay, so next one. Manu is not studying e-commerce and he is not from X. அப்போ he is not from X னா அப்போ மணி என்னவா இருப்பாங்க? Right? So என்ன சொல்றாங்க? மணியா? Manu, sorry. Manu is not studying in e-commerce and is not from X. அப்ப X இல்லனா அப்ப Z. ஏனா ஆல்ரெடி Y வந்து இவங்க ரெண்டு பேர் தான்.
அப்ப ரிமைனிங் எக்ஸ் இசட் தான் இப்போ நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். எக்ஸ் இல்லைன்னா அப்போ கண்டிப்பா இசட் தான் வரும். இ காமர்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இ காமர்ஸ் வராது. ரைட். Next one, Ram is studying technical writing. So Ram is studying technical writing. Okay, so technical writing, and is not from University X. Is not from University X na அப்ப அவரும் வந்து பாத்தீங்கன்னா Z தான் இருப்பாரு. Y இனிமே யாருக்குமே வராது. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் Y. அத ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. Next, Tej is studying banking theory. So Tej is studying banking theory. Okay, so banking theory, but not from X. அப்ப not from X na Z. Right, at least okay, ஒரு யூனிவர்சிட்டில அட்லீஸ்ட் ரெண்டு பேர் படிக்கணும்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் 2 people are from same university. அப்போ ஆல்ரெடி y வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சாட்டிஸ்ஃபை ஆகுது. z வந்து ஆல்ரெடி 3 பேர் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் x இங்க வரணும். ஏன்னா x வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வரணும். ஸோ யூனிவர்சிட்டி இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ் பிளேஸ் பண்ணணும், பார்க்கலாம். No one is studying English or e-commerce in University X. அப்போ இங்கிலீஷும் e-commerceம் xல வராது. ஓகே, அப்போ நமக்கு வந்து இந்த மூணு பேருக்கு தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் எடுக்கணும். இங்க இ காமர்ஸ் வராது, இங்க இ காமர்ஸ் வருது. அப்ப எங்க வரும்? இங்க தான் இ காமர்ஸ் வரும் நமக்கு. ரைட், இது வந்து பாத்தீங்கன்னா y, x கிடையாது y. ரைட், சோ நெக்ஸ்ட் இப்போ இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷன்ல இங்கிலீஷ் வராதுன்னா அப்ப இங்க தான் இங்கிலீஷ் வரும். கிளியர்? அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு சப்ஜெக்ட். சோ என்ன சப்ஜெக்ட் ரிமைனிங் இருக்கு பாருங்க. சப்ஜெக்ட்ல என்ன ரிமைனிங் இருக்கு? சோ கம்ப்யூட்டர்ஸ். ரைட், சோ அப்ப கம்ப்யூட்டர்ஸ்ன்றது இங்க வந்துரும். ரைட், சோ கம்ப்யூட்டர் x சாட்டிஸ்ஃபை ஆகுது. கிளியர்? ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். செகண்ட் பாசிபிலிட்டி நமக்கு தேவைப்படலை. இப்போ கொஸ்டின் 1 by 1 நம்ம செக் பண்ணலாம். Which of the following represents the group that studies in University Z? ஸோ யூனிவர்சிட்டி இசட்ல யாரா இருக்கா பாருங்க. தேஜ், ராம், மனு இருக்காங்க. ரைட், ஸோ தேஜ், ராம், மனு, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 நம்மளோட ஆன்சர். ரைட், ஸோ மனு வந்து பாத்தீங்கன்னா இசட், நெக்ஸ்ட் தேஜ் வந்து பாத்தீங்கன்னா இசட், ராம் வந்து பாத்தீங்கன்னா இசட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் ஒன், Prem is studying in which of the following universities? Prem எந்த யூனிவர்சிட்டில படிக்கிறாரு? X, that is option number 1, X நம்மளோட ஆன்சர். Next one, which of the following combinations is true? Manu e-commerce, University Z. Manu e-commerce, University Z சொல்றாங்க. Manu English வராது. Next, Nani computers, அதுவும் வராது. Next, Prem computers, ஓகே இசட்னு சொல்றாங்க, அதுவும் வராது ஏன்னா யூனிவர்சிட்டி மாறுது. தேஜ் பேங்கிங் ஒய்ன்னு சொல்றாங்க, இசட். நெக்ஸ்ட், நன் ஆஃப் திஸ், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5, நன் ஆஃப் திஸ். ரைட், ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கிடையாது. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், நானி ஸ்டடீஸ் விச் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் பிகாம்? ஸோ நானி பிகாம் இ-காமர்ஸ், தட் இஸ் e-commerce, option number 3, e-commerce நம்மளோட ஆன்சர். clear? next one, who amongst the following is studying computers in BCom? so computers யார் படிக்கிறா? Prem, that is option number 2, Prem நம்மளோட ஆன்சர். clear? okay, so எல்லாருக்கும் இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். thank you.